ஓம் சாந்தி. இன்றைய சாக்கார முரளியிலிருந்து பாபா கூறியுள்ள முக்கியமான கருத்துக்கள். முரளி தேதி 31/7/2025. பாபா சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் அதிகாலை எழுந்து மிகுந்த அன்போடு பாபா குட் மார்னிங் என்று சொல்லுங்கள். இந்த நினைவின் மூலம்தான் நீங்கள் சதோ பிரதானமாக ஆகுவீர்கள். கேள்வி: துல்லியமான நினைவின் மூலம் பாபாவிடமிருந்து சக்தி பெறுவதற்கு முக்கியமாக எந்த குணங்கள் அவசியமாக இருக்கின்றது? துல்லியமான நினைவின் மூலம் பாபாவிடமிருந்து சக்தி பெறுவதற்கு முக்கியமாக எந்த குணங்கள் அவசியமாக இருக்கின்றது? பதில்: நிறைய பொறுமை வேண்டும்ன்றார் பாபா. தந்தையிடமிருந்து சக்தி பெறுவதற்கு முக்கியமாக எந்த குணங்கள் அவசியமாக இருக்குன்னு பாபா சொல்கிறாரு? நிறைய பொறுமை வேண்டும். புரிதல் மற்றும் கம்பீரத்துடன் தன்னை ஆத்மா என்று புரிந்து நினைவு செய்வதன் மூலம் பாபாவிடமிருந்து சக்தி கிடைக்கின்றது. மேலும் ஆத்மா சதோ பிரதானம் ஆகிக்கொண்டே செல்கிறது. இப்பொழுது பாபாவின் நினைவு என்பது உங்களை தொந்தரவு செய்ய வேண்டும்ன்றார் பாபா. ஏன்னா தந்தையிடமிருந்து பெரிய அளவிலான ஆஸ்தி என்பது கிடைக்குது. பாபாவினுடைய நினைவு உங்களை தொந்தரவு பண்ணால் என்ன அர்த்தம்? அடிக்கடி பாபாவை மறக்கவே முடியாத அளவுக்கு நினைவு வந்துக்கிட்டே இருக்கணுன்றார் பாபா. நீங்கள் முள்ளிலிருந்து மலர் ஆகுகின்றீர்கள். அனைத்து தெய்வீக குணங்களும் வந்து விடுகின்றது. ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, தத்துவம் என்பதன் அர்த்தம் ஆத்மாக்களாகி நீங்கள் சாந்த சுரூபமானவர்கள் என்று அர்த்தம்ன்றார் பாபா. ஆத்மாக்களாகிய உங்கள் எல்லோருடைய சுய தர்மம் சாந்தி. சாந்தி தாமத்திலிருந்து இங்கு வந்து பேசுபவர்களாக ஆகின்றீர்கள். இந்த கர்மேந்திரியங்கள் உங்களுடைய நடிப்பதற்காக உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. ஆத்மாவில் சிறியது பெரியது என்பது கிடையாது. சரீரம் என்பது சிறியதாகவும் பெரியதாகவும் இருக்கின்றது. பாபா கூறுகின்றார், நானும் சரீரதாரி அல்ல. குழந்தைகளை சந்திப்பதற்காக அவர்கள் முன்னால் நான் வர வேண்டியதாக இருக்கின்றது. நான் பரந்தாமத்திலிருந்து வந்து குழந்தைகளாகி உங்கள் முன்னால் வந்திருக்கின்றேன். உங்களுக்கு ஞானம் கொடுக்கின்றேன். ஏன்னா நான் ஞானம் நிறைந்தவன், ஞானத்தினுடைய கடல். பாபா சொல்கிறாரு, குழந்தைகளாகி உங்களை படிப்பிப்பதற்காக, ராஜயோகத்தை கற்பிப்பதற்காக நான் வருகின்றேன். நீங்கள் குழந்தைகள் இப்பொழுது சங்கமத்தில் இருக்கின்றீர்கள். பிறகு வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். எனவே கண்டிப்பாக பாவனமாக ஆக வேண்டும். உள்ளே மிகவும் குஷி இருக்க வேண்டும். ஓஹோ, எல்லையற்ற அப்பா கூறுகின்றார், இனிமேலே இனிமையான குழந்தைகளே, என்னை நினைவு செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் சதோ பிரதானமாக உலகத்திற்கு எஜமானராக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். பாபா குழந்தைகளை எவ்வளோ அன்பு செலுத்துகின்றார். அவர் வெறும் டீச்சராக மட்டும் இருந்து உங்களுக்கு படிப்பித்து உங்களை வீட்டிற்கு அழைத்து செல்லவில்லை. தந்தையாகவும் இருக்கின்றார், டீச்சராகவும் இருக்கின்றார், உங்களுக்கு படிப்பிக்கின்றார், நினைவு யாத்திரையும் கற்றுக் கொடுக்கின்றார். எனவே விஸ்வத்திற்கு எஜமானராக ஆக்கக்கூடிய, பதீத்தத்திலிருந்து பாவனமாக ஆக்கக்கூடிய பாபாவின் மீது மிகுந்த அன்பு இருத்தல் வேண்டுன்றார். பாருங்கள், பாபா நமக்கு இவ்வளோ நன்மை செய்கிறார் இல்லையா? அப்போ இப்படிப்பட்ட அப்பா மேலே உங்களுக்கு மிகுந்த அன்பு என்பது இருக்கணுன்றார். தங்களுடைய உள்ளத்தை கேட்க வேண்டும். அதாவது நாம் அதிகாலை எழுந்து எல்லையற்ற பாபாவை எந்த அளவுக்கு நினைவு செய்கின்றோம்? அதிகாலை எழுந்து பாபாவுக்கு குட் மார்னிங் சொன்னால், ஞானத்தினுடைய சிந்தனையை செய்தால் குஷியினுடைய அளவு அதிகரிக்கும். முக்கியமானது என்ன? நினைவு என்பதாகும். இதன் மூலம் எதிர்காலத்திற்கான மிகப்பெரிய வருமானம் என்பது ஏற்படுகின்றது. கல்பத்திற்கு இந்த வருமான காரியத்திற்கு உதவுன்றார் பாபா. நீங்கள் மிகுந்த பொறுமையுடன், கம்பீரத்தன்மை மற்றும் புரிதலுடன் நினைவு செய்யுங்கள். மேலோட்டமாக நான் பாபாவை மிகவும் நினைவு செய்கிறேன் என்று சொல்கின்றீர்கள். ஆனால் துல்லியமாக நினைவு செய்வதில் உழைப்பு என்பது இருக்கின்றார் பாபா. யார் தந்தையை அதிகமாக நினைவு செய்கின்றார்களோ அவர்களுக்கு அதிகமாக சக்தி என்பது கிடைக்கின்றது. நினைவின் மூலமாக நினைவு கிடைக்கின்றது. எந்த அளவுக்கு நாம் பாபா நினைக்கிறோமோ அப்போ பாபா கூட நம்மை நினைவு செய்கிறார் இல்லையா? யோகம் மற்றும் ஞானம் என்பது இரண்டு விஷயங்கள். யோகம் என்பது மிகப்பெரிய பாடமாக இருக்குது.
யோகத்தின் மூலமே ஆத்மா சதோ பிரதானமாக ஆகின்றது. நினைவு செய்யாமல் சதோ பிரதானமாகுவது என்பது முடியாத ஒன்றென்றார் பாபா. நல்ல முறையில் பாபாவை அன்போடு நினைவு செய்யுங்கள். அப்போ தானாகவே சக்தி கிடைக்கும். ஆரோக்கியமாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். சக்தி மூலமாக ஆயுளும் அதிகமாகின்றது. குழந்தைகள் நினைவு செய்கின்றார்கள். பாபாவும் சக்தி வாய்ந்த ஒளிக்கதிர்களை கொடுக்கின்றார். இனிமையான குழந்தைகள் இதை உறுதியாக நினைவில் வைக்க வேண்டும். அதாவது சிவபாபா நமக்கு படிப்பிக்கின்றார். சிவபாபா பதித்த பாவனராகவும் இருக்கின்றார். சத்கதியை கொடுக்கும் வள்ளலாகவும் இருக்கின்றார். சத்கதி என்றால் என்ன அர்த்தம்? சொர்க்கத்திற்கான ராஜாங்கத்தை கொடுக்கின்றார். சொர்க்கத்திற்கான ராஜாங்கத்தை கொடுக்கின்றார். பாபா குழந்தைகளை எவ்வளோ அன்பு செய்கின்றார். எந்த கஷ்டமும் கொடுப்பதில்லை. என்ன நினைவு செய்யுங்கள், சக்கரத்தை நினைவு செய்யுங்கள் என்று மட்டுமே கூறுகின்றார். நம்முடைய தந்தை மீது நமக்கு எந்த அளவிற்கு அன்பு இருக்கின்றது என்று நம்மிடத்தில் நாம் பார்க்க வேண்டும். எந்த அளவிற்கு என்னிடம் தெய்வீக குணங்கள் இருக்கின்றது. ஏன்னா இப்பொழுது குழந்தைகள் நீங்கள் முள்ளிலிருந்து மலர்களாக ஆகி கொண்டிருக்கின்றீர்கள். எந்த அளவிற்கு யோகத்தில் இருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு முள்ளிலிருந்து மலர்களாக சதோ பிரதானமாக ஆகிக்கொண்டே செல்வீர்கள். யார் அநேக முட்களையும் மலர்களாக ஆக்குகின்றார்களோ அவர்களே உண்மையான வாசனை நிறைந்த மலர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். அவர்கள் யாரிடமும் முள் போன்று நடந்து கொள்ள மாட்டார்கள் என்றார் பாபா. கோபம் என்பது மிகப்பெரிய முள். அநேகருக்கு துக்கத்தை கொடுக்கின்றது. குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது முட்கள் நிறைந்த உலகிலிருந்து விலகி கரையோரம் வந்துள்ளீர்கள். நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கின்றீர்கள். எப்படி ஒரு தோட்டக்காரர் செடிகளை தனியாக எடுத்து தொட்டியில் வைப்பாரோ அதே போல் மலர்களாகி நீங்களும் கூட இப்பொழுது சங்கமயுகம் என்ற தொட்டியில் தனியாக வைக்கப்பட்டுள்ளீர்கள். பிறகு மலர்களாகி நீங்கள் சத்தியுகத்திற்கு சென்று விடுவீர்கள். கலியுகம் என்ற முள் நெருப்பிற்கு இரையாக ஆகிவிடுன்றார் பாபா. எந்த அளவிற்கு நீங்கள் அநேகருக்கு நன்மை செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு அதற்கான பலன் தங்களுக்குத்தான் கிடைக்கின்றார். அநேகருக்கு பாதையை சொல்கின்றீர்கள் எனில் அநேகருடைய ஆசீர்வாதம் என்பது உங்களுக்கு கிடைக்கும். ஞான ரத்தினங்களினால் தன்னுடைய பையை நிரப்பிக்கொண்டு பிறகு தானம் செய்யுங்கள். ஞான கடலானவர் தங்களுக்கு ரத்தினங்களை தட்டுக்குள் நிரப்பி கொடுக்கின்றார். யார் அதை தானம் செய்கின்றார்களோ அவர்கள் அனைவராலும் அன்பு செய்யப்படுவார்கள். குழந்தைகளுக்கு தனக்குள் எவ்வளோ குஷி இருக்கணுன்றார் பாபா. விவேகமான குழந்தைகளாக இருப்பவர்கள் தந்தையிடமிருந்து முழு ஆஸ்தி எடுப்பேன் என்று சொல்வார்கள். முற்றிலும் துரிதமாக ஈடுபடுவார்கள். தந்தையிடம் மிகுந்த அன்பு இருக்கும். ஏன்னா பிராணத்தை அதாவது உயிரை கொடுக்கக்கூடிய பாபா கிடைத்துள்ளார் என்பதை அவர்கள் தெரிந்துள்ளார்கள். ஞானத்தினுடைய வரதானத்தை அந்த அளவிற்கு கொடுக்கின்றார். அதன் மூலம் இதிலிருந்து எதுவாக நாம் ஆகியுள்ளோம். திவாலான நிலையிலிருந்து செல்வந்தரலாக ஆகிவிட்டோம். அவ்வளோ பண்டாராவை பாபா நிரப்பிவிட்டார். எவ்வளோ பாபாவை நினைக்கின்றோமோ அவ்வளோ தந்தையிடத்தில் அன்பு இருக்கும், ஈர்ப்பு ஏற்படும். ஊசி சுத்தமாக இருந்தால் காந்தத்தினுடைய பக்கம் ஈர்க்கப்படும் தானே. பாபாவின் நினைவின் மூலமாக துரு நீங்கி கொண்டே செல்லுன்றார் பாபா. ஒரு பாபாவினுடைய நினைவை தவிர வேறு எந்த நினைவும் கூடாது. பாபா புரிய வைக்கின்றார், குழந்தைகளே கவனக்குறைவாக இருத்தல் கூடாது. சுய தரிசன சக்கரதாரியாக ஆகுங்கள். லைட் ஹவுஸாக ஆகுங்கள். கலங்கரை விளக்கமாக நீங்கள் ஆகுங்கள்னார் பாபா. சுய தரிசன சக்கரதாரியாக ஆகக்கூடிய பயிற்சியை நல்ல முறையில் செய்தால் நீங்கள் ஞான கடல் போல் ஆகிவிடுவீர்கள். எப்படி மாணவர்கள் படித்து டீச்சர்களாக ஆகின்றார்கள் இல்லையா, உங்களுடைய தொழிலே இதுதான்டார் பாபா. எல்லோரையும் சுய தரிசன சக்கரதாரியாக ஆக்குங்கள். அப்பொழுதே நீங்கள் சக்கரவர்த்தி ராஜாராணியாக ஆவீர்கள். தந்தை சொல்கின்றார், குழந்தைகள் நீங்கள் இல்லாமல் எனக்கு கூட ஓய்வற்றவர் போன்ற நிலை ஏற்படுகிறது என்றார் பாபா. எப்பொழுது நேரம் வருகின்றதோ, அதாவது பரந்தாமத்திலிருந்து பாபா கீழே வருவதற்கான அந்த நேரம் எப்பொழுது ஏற்படுகின்றதோ அப்பொழுது ஓய்வற்றவராக ஆகிவிடுகின்றேன். போதும், இப்பொழுது கீழே செல்வோம் என்றாகிவிடுகிறது. குழந்தைகள் மிகவும் கூக்குரல் இடுகின்றார்கள், மிகவும் துக்கத்தில் இருக்கின்றார்கள். பாபா சொல்கிறார், இரக்கம் ஏற்படுகிறது என்றார். எனவே குழந்தைகளாகிய உங்களுடைய அனைத்து துக்கங்களிலிருந்தும் விடுவிப்பதற்காக வருகின்றேன். இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் வீடு செல்ல வேண்டும். பிறகு அங்கிருந்து நீங்கள் தானாகவே சுகதாமம் சென்று விடுவீர்கள்.
அங்கே நான் உங்களுடைய துணையாக ஆகுவதில்லை. தன்னுடைய மனோநிலையின் அனுசாரம் உங்களுடைய ஆத்மா அங்கே சென்றுவிடும். அது சத்தியுகத்திற்கு போயிடுன்றார் பாபா. ஏன்னா அங்கே போய்ட்டு பாபா நம்மளை அனுப்பி விடலை. அப்போ நம்மளுடைய ஸ்திதி எப்படி இருக்கோ, இந்த சங்கமயுகத்தில் நம்ம எந்த அளவுக்கு தூய்மையாக மாறியிருந்தோமோ அதன் அனுசாரம் நம்ம சத்தியுகத்திற்கு அங்கே சென்று விடுவோன்றார் பாபா. நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம்: தந்தையிடமிருந்து தானாகவே கரண்ட் கிடைப்பதற்காக மிகுந்த அன்போடு பாபாவை நினைவு செய்ய வேண்டும். இந்த நினைவுதான் ஆரோக்கியமானவராக ஆக்கும். சக்தி பெறுவதன் மூலமே ஆயுள் அதிகரிக்கும். நினைவின் மூலமே தந்தையிடமிருந்து ஒளி கதிர்கள் கிடைக்கின்றது. கவனக்குறைவினை விட்டுட்டு சுய தரிசன சக்கரதாரியாக ஆகுங்கள். இதன் மூலமே ஞானக்கடல் ஆகி சக்கரவர்த்தி ராஜாராணியாக நீங்கள் ஆகுவீர்கள். வரதானம்: எல்லோருக்கும் குஷி நிறைந்த செய்தியை சொல்லக்கூடிய குஷியினுடைய கஜானாவினால் நிரம்பிய பண்டாராவா ஆகுக. எல்லோருக்கும் குஷி நிறைந்த செய்தியை சொல்லக்கூடிய குஷியினுடைய கஜானாவால் நிரம்பிய பண்டாராவாக ஆகுக. எந்த ஒரு பண்டாராவில் நிரம்பி இருக்கணுன்றார் பாபா? குஷியினுடைய கஜானாவினால். விளக்கம்: சதா தன்னுடைய இந்த சொரூபத்தை தன் முன்னால் வையுங்கள். அதாவது குஷியினுடைய கஜானாக்களினால் நிரம்பிய பண்டாரா நான். கணக்கில் அடங்கா மேலும் அழியாத கஜானாக்கள் என்ன கிடைத்திருக்கின்றதோ அந்த கஜானாக்களை நினைவில் கொண்டு வாருங்கள். கஜானாக்களை நினைவில் கொண்டு வருவதனால் குஷி என்பது ஏற்படும். மேலே எங்கே குஷி இருக்கின்றதோ அங்கே சதா காலத்திற்காக துக்கம் தூரமாக சென்றுவிடும். கஜானாக்களினுடைய நினைவின் மூலமாக ஆத்ம சக்திசாலியாக ஆகிவிடுகின்றது. வீணானது முடிவுக்கு வருகின்றது. நிறைந்த ஆத்மா ஒருபொழுதும் தடுமாற்றம் அடைவதில்லைன்றார் பாபா. அந்த ஆத்மா தானும் குஷியாக இருந்து மற்றவர்களுக்கும் குஷி நிறைந்த செய்தியை சொல்கின்றது. ஸ்லோகன்: யோக்கியமானவராக ஆக வேண்டும் என்றால் கர்மம் மேலும் யோகத்தில் சமநிலை வையுங்கள். யோக்கியமானவராக ஆகணும் அப்படின்னா கர்மம் மேலும் யோகத்தில் நீங்கள் சமநிலை வையுங்க. அவ்யக்த சமிஞ்ஞை: சங்கல்ப சக்தியை சேமிப்பதன் மூலமாக உயர்ந்த சேவைக்கு நீங்கள் நிமித்தமாக ஆகுங்கள். வாய் மூலமாக செய்தி கொடுக்கக்கூடிய சேவையில் உங்களுடைய நேரத்தை நீங்கள் ஈடுபடுத்துகின்றீர்கள். செல்வத்தை நீங்கள் ஈடுபடுத்துகின்றீர்கள். தடுமாற்றத்திலும் வருகின்றீர்கள். களைப்படையவும் செய்கின்றீர்கள். ஆனால் உயர்ந்த சங்கல்பத்தினுடைய சேவையில் இவை அனைத்தும் சேமிப்பாக ஆகிவிடுகிறது என்றார் பாபா. எனவே இந்த சங்கல்ப சக்தியை நீங்கள் அதிகரிங்க. உறுதி நிறைந்த சங்கல்பம் செய்யுங்க. அப்பொழுது பிரத்யக்ஷதா என்பது விரைவில் ஏற்பட்டுவிடும். ஓம் சாந்தி.